இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. முதல்ல கொலை நடந்த இடத்துல கிடைச்ச அந்த கைரேகையும் சூர்யாவோட கைரேகையும் ஒண்ணுதானான்னு செக் பண்ணணுமே. என்ன பண்றது? இவரோட கைரேகையை எப்படி கலெக்ட் பண்றது? என்னங்க, ஒரு சின்ன ஹெல்ப். அந்த கிளாஸ்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொடுக்க முடியுமா? ஷூர் துர்கா. துர்கா, அங்க வச்சிடுறீங்களா? துர்கா, சூர்யா மாமா, ரெண்டு பேரும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஆசினி எதுக்கு நம்ம ரெண்டு பேரையும் கூப்பிடுறா? தெரியலையேங்க. துர்கா, அம்மா வந்திருக்காங்க. மாமா கூட்டிட்டு வா. அம்மா வந்திருக்காங்க. சரி வா. வரேன், போங்க. ஆமா, இப்ப நீ என்ன பண்ண போற? நான் பின்பக்கமா போய் திரும்ப சரஸ்வதியா வீட்டுக்குள்ள வந்து சூர்யாவை அம்மன் கோயிலுக்கு கூட்டிட்டு போக போறேன். அதுக்கு நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லு. பரிகாரம் பண்ற மாதிரி ஒரு ஜோசியரை ஏற்பாடு பண்ணி கோயிலுக்கு கூட்டிட்டு வரணும். நான் சூர்யாவை பூஜை செய்ய சொல்லி உட்கார வச்சு கையில இருக்கிற தாயத்தை கழட்ட வைக்க போறேன். கையில இருக்கிற கயிறை கழட்டினாலும் அவன் குளத்துல இறங்கி குளிக்கும் போது நான் நாகப்பாம்பா மாறி குளத்துல குளிச்சிட்டு இருக்கிற அந்த சூர்யாவை கொத்த போறேன். அவன் துடி துடிச்சு போய் சாக போறான். இதுதான் என்னோட பிளான். சூப்பர் பிளான். சங்கரபாண்டி கோயிலுக்கு வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். நீ போய் சூர்யாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போ. சரி. இட்ஸ் காட் போயிதி. சூர்யா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தலைவலியா? காஃபி கொண்டு வரட்டுமா? இல்ல, பரவாயில்ல பரவாயில்ல. துர்கா, என்னம்மா இப்பதான் போனீங்க, மறுபடியும் வந்துட்டீங்க? நான் மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்னம்மா, என்ன விஷயம்? அதான் சொன்னேன்லம்மா தனியா பேசணும்னு. துர்கா, அதான் அத்தை சொல்றாங்கல்ல, நான் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். சொல்லுங்க அத்தை, என்ன பேசணும்? குந்தவை கல்யாணத்துக்கு ஏதாவது பணம் தேவைப்படுதா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்ள. அந்த அமைச்சர் மகன் விஷயத்துல சில தப்பான விஷயங்கள் நடக்கிறதா துர்கா ரொம்ப பயப்படுறா. அதனால அமைச்சரால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாதுன்னு அம்மன் கோவில்ல உங்க பேர்ல ஒரு சின்ன பூஜை வச்சிருக்கேன். நீங்க வந்தீங்கன்னா அதை நல்லபடியா முடிச்சிடலாம். உங்களுக்கு எதுவும் ஆகாது, எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். சரிங்க அத்தை, உங்க சந்தோஷத்துக்காக நான் கண்டிப்பா வரேன். அம்மா, பூஜை எப்போ வச்சிருக்கீங்க? இப்பதான் மாப்ள. இப்ப நம்ம உடனே கிளம்ப வேண்டியதான். சரிங்க அத்தை, போலாம். மாப்ள, சொல்லுங்க அத்தை. இந்த விஷயம் துர்காக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா
ஏற்கனவே அவ ரொம்ப பயத்துல இருக்கா. அதனாலதான் சொல்றேன். சரிங்க அத்தை. ம். துர்கா கிட்ட நான் சொல்லி சமாளிச்சுக்கிறேன். நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். சரிங்க அத்தை. நான் பார்த்துக்கிறேன். நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. ம். ம்? நாகசரசு சூர்யாவை கூட்டிக்கிட்டு கிளம்பிடுச்சு. நாம ஜோசியரை ஏற்பாடு பண்ணிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டு சிஸ்டருக்கு நல்ல விஷயமா போன் பண்ணி சொல்ல வேண்டியதான். துர்கா, ஒண்ணுல அத்தை ஏதோ கோயில் வரைக்கும் கூப்பிட்டாங்க. கோயிலுக்கா? எந்த கோயிலுக்கு? ஆ, இங்க பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு தான். ஒரு முக்கியமான பூஜை இருக்கு. நாங்க போயிட்டு வந்துடுறோம். மாப்ள போலாமா? அப்படியா? சரி, அப்போ நானும் வரேன். ஆ, அது அது வந்து ஹலோ, சொல்லுங்க உமா. அப்படியா? சரி சரி, நான் வரேன். சாரிங்க, ஸ்டேஷன்ல இருந்து ஃபோன் வந்துருச்சு. நான் அர்ஜென்ட்டா போகணும். நீங்க 2 பேரும் போயிட்டு வந்துருங்க, சரியா? சரி, ஆ சரிம்மா, நீ பாரு. மாப்ள நீங்க வாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். ம். அம்மா சூர்யாவை கூட்டிட்டு கோயிலுக்கு போறேன்னு சொன்னாங்க. இங்க என்ன பண்றாங்க? நிறுத்துங்க. துர்கா, ம்? ஒண்ணுல அத்தை ஏதோ கோயில் வரைக்கும் கூப்பிட்டாங்க. கோயிலுக்கா? எந்த கோயிலுக்கு? இங்க பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு தான். ஒரு முக்கியமான பூஜை இருக்கு. நாங்க போயிட்டு வந்துடுறோம். மா, என்ன துர்கா? அம்மா, ஏதோ ஒரு முக்கியமான பூஜை பண்ணணும்னு சொல்லி சூர்யாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போனியேம்மா. அதுக்குள்ள பூஜை முடிஞ்சிருச்சா? சூர்யா எங்கம்மா? பூஜையா? என்ன பூஜை? நான் எங்கம்மா மாப்பிள்ளை கோயிலுக்கு கூட்டிட்டு போனேன்? என்ன துர்கா சொல்ற நீ? என்னம்மா சொல்ற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீதானே வீட்டுக்கு வந்து முக்கியமான பூஜை இருக்குன்னு சொல்லி அவரை கூட்டிட்டு போன. என்னம்மா துர்கா சொல்ற? நான் குந்தவைக்கு நலங்கு ஃபங்க்ஷன் கூப்பிட வந்ததுக்கு அப்புறம் உங்க வீட்டுக்கு நான் வரவே இல்ல. மாப்பிளைய நான் பூஜைக்கெல்லாம் ஒண்ணு கூப்பிடவே இல்லையம்மா. என்னம்மா சொல்ற? அப்ப நீ வந்து அவரை கோயிலுக்கு கூப்பிட்டு போலையா? இல்ல துர்கா, நான் காலையில உங்க வீட்டுக்கு வந்ததோட சரி. அதுக்கப்புறம் நான் உங்க வீட்டுக்கு வரவும் இல்ல, மாப்பிளைய கோவிலுக்கு நான் கூப்பிடவும் இல்ல. மாப்பிளைக்கு ஏதாவது ஆபத்தா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீ பார்த்து வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன், சரியா? ஏய், கங்கையம்மன் கோவிலுக்கு போங்க, சீக்கிரம்.